2 டிகிரி படித்த பெண் மக்கள் அதிகமாக ஆகிவிட்டார்கள். படிப்புக்கு பஞ்சமே இல்லை, திறமைக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் இருக்க வேண்டிய முக்கியமான ஒழுக்கம் புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அகிலங்களின் அருட்கொடை 6 உயிர், உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல் ஆலமீன் கண்மணி முத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இந்த சபை சார்ந்து வந்திருக்கிற அனைத்து மக்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தை, நம்முடைய கல்வியை காரணமாய் இருந்த நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெருந்தகைகள், நிர்வாக பெருமக்கள், ஏனைய மஹல்லா ஜமாஅத்தார்கள், தாய்மார்கள், பெரியோர்கள், குழந்தைகள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக என்று கூறி சிறப்புரையை சிற்றுரையாக துவக்கம் செய்து நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இங்கு இன்னும் நேரம் இருந்தாலும் ஓதுவதற்கும் பேசுவதற்கும் சிறப்புரையை விட மாணவ செல்வங்கள் தயாராக இருக்கிற ஒரு அற்புதமான உஸ்வத்துன் ஹசனா மதரசாவினுடைய நிகழ்ச்சியில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். ஒரு ஒழுக்கமுள்ள சமூகத்தை உருவாக்குவதில் மக்தபின் பங்கு என்ற ஒரு அற்புதமான தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஓரிரு வார்த்தைகளை மட்டும் பேசி பயனுள்ள தகவலை மட்டும் என் வாயில் இருந்து வந்து அதை அமல் செய்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக அல்லாஹ் கபூல் செய்து தருவானாக. ஆமீன். பொதுவா நம்மள மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிந்தனையும் பார்வையும் பேச்சும் நம்மளுடையது மாதிரி இருக்காது. அவங்க கொஞ்சம் விசேஷமான பார்வை, ஒரு விசேஷமான யோசனை. யாராவது வந்து ஏதாவது உபதேசம் செய்யுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஏதாவது மாதிரி சொல்லிடுவாங்க. எல்லாத்துக்குமே தொழுகுன்னு சொல்ல மாட்டாங்க, வர்றவங்க எல்லாத்துக்கிட்டுமே நோம்பு புடின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு இருந்த நபித்தோழர்கள் எல்லோருக்குமே ஒன்றை மட்டும் கற்றுக் கொடுப்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக தெளிவாக இருந்தார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது ஒழுக்கம் தான். பெருமக்களே, ஒழுக்கம். குர்ஆனில இந்த நபியினுடைய வருகைக்கு முன்னால் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதே மக்காவிலே, யா அல்லாஹ், நீ ஒரு ரசூலை கொண்டு வர வேண்டும், அந்த ரசூல் இந்த மக்களிடமிருந்து வர வேண்டும், வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அவர் நிறைய ஞானத்தை கற்று தேர்ந்தவராக இருக்க வேண்டும், நிறைய ஞானத்தையும் கல்வி அறிவையும் பெற்றவராக இருக்க வேண்டும், வயுஸக்கீஹிம், மக்களுக்கு உள தூய்மையையும் அவர் போதிக்க வேண்டும் என்று சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் இந்த ஆயத்தை பதிவு செய்கிறார். நான் சொல்வது 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சையதுனா வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்ட துஆ. இங்க அல்லாஹ் என்ன செய்கிறான் பாருங்க. தன்னை விவரிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், ஹுவல்லதி இத் பஅஸ ஃபில் உம்மiyyin ரசூலம் மின்ஹும். அந்த அல்லாஹ் யாரு தெரியுமா? ஒன்றும் படிக்க தெரியாத ஒரு கூட்டத்தில் இருந்து ஒரு ரசூலை அல்லாஹ் கொண்டு வந்து, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செய்யறத இந்த ஆயத்துல அல்லாஹ் காட்டுறான். அவர்களிடம் இருந்தே ஒரு ரசூல் வருகிறார். ஆனா இங்க அல்லாஹ் என்ன சொல்றானா, வயுஸக்கீஹிம் என்பதை முதல்ல சொல்றான். முதலில் இவர்களை உள தூய்மை செய்வார். அதற்கு பிறகுதான் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ் புறத்திலிருந்து வரக்கூடிய ஞானத்தையும் கல்வியையும் இவர் போதிப்பார் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். இந்த 2 ஆயத்தை நான் ஏன் மேற்கோள் காட்டுறேங்கிறத விளங்கிக்கணும். சாதாரணமா தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள மாதிரியே நாமளும் இப்ப என்ன உட்கார்ந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்னா, கிராத் ஓதுவது. மாணவர்கள் கிராத் ஓதுவதை பார்த்துட்டீங்க, பயான் பேசுறத பார்த்துட்டோம், மாணவர்களுடைய தலப்பாய்களை பார்க்கிறோம், ஜுப்பாக்கள், அவர்கள் போட்டிருக்கிற ஸ்கார்ஃப், இது எல்லாம் இல்மு. இவர்கள் இப்ப இங்க உங்களுக்கு சொன்னது ஃபுல்லா
சொன்னார்கள். இவங்க ஒழுக்கத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இவர்கள் ஒழுக்கமானவர்கள் என்பதை நாம் எப்படி அறிய முடியும்? கொஞ்சம் யோசிங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நபி கல்வியை கற்றுக் கொடுக்க வரவில்லை, முதலில் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து பின்புதான் இவர் கல்வியை கற்றுக் கொடுப்பார் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். என்ன அர்த்தம் தெரியுமா பெருமக்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்க சீலர்களுக்காகவே ஃபதுலுக்காகவே துஆ செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கமுள்ள சமூகத்தையே உருவாக்கினார்கள். ஒரு உதாரணத்திற்கு சொல்றேன். நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்துகிட்டு அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிற இந்த நல்ல வேலையில ஒரு சின்ன விஷயத்தை கூட அல்ஹம்துலில்லாஹ் பெருமைக்குரிய பெருமக்களே, அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ ஸல்லிம் அலைஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒழுக்கத்தை அப்படியே வெளியே கொண்டு வருவார்கள். ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யார்கிட்டையும் கடினமா பேச மாட்டாங்க, யார்கிட்டையும் ரொம்ப முகத்தை சுழிச்சு பேச மாட்டார்கள். ஒரு தடவை கையில ஒரு குச்சி இருக்கு, அந்த குச்சியை எடுத்துட்டே பின்னாடி அந்த ராகத்தா இருப்பதற்காக பயன்படுத்துவார்கள். ஒரு சின்ன கூர்மையான குச்சி. ஒருத்தர் என்ன பண்றாரு, அந்த ஓரமா அப்படியே தெருவில் போறவரு ரசூலினுடைய வாசல்ல கொஞ்சம் எட்டி பார்க்கிறார். ரசூலுடைய வாசல அப்படியே கொஞ்சம் எட்டி பார்க்கிறார். நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பார்வையை இப்படி எடுத்து குச்சியை வச்சு கண்ணுகிட்ட குத்திடுவேன் அப்படின்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பார்வை தவறான பார்வை என்று சொன்னார்கள். இதே மாதிரி வீட்டிலே அமர்ந்து கொண்டிருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். சையதுனா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். அப்படியே அமர்ந்திருக்கிறார்கள். இப்ப ரசூலை சந்திப்பதற்கு சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலங்கியை சரி செய்து கொள்கிறார்கள், கீழங்கியை சரி செய்து கொள்கிறார்கள். அப்படியே கொஞ்சம் எழுந்து உட்கார்றாங்க. சையதுனா அபூபக்கர் கேட்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலுல்லாஹ், நான் வந்த பொழுதும் தாங்கள் இந்த பதக்கத்தை கொண்டு வரவில்லை, சையதுனா உமர் வந்தார், உமருடைய வருகையிலும் இந்த பதட்டம் இல்லை, ஏன் உஸ்மானுக்கு மட்டும் இந்த பதட்டம் என்று கேட்டார்கள். அவர்கள் வரும் பொழுதும் நீங்கள் ஆறாமாக கொஞ்சம் ராகத்தாகவே இருந்திருக்கலாமே. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான் வெட்கம் நாணம் உள்ளவர். உஸ்மான் வரும் பொழுது என்னுடைய ஆடை கொஞ்சம் மேலோடு இருப்பதை கண்டு உஸ்மான் வெட்கப்பட்டு விட்டால் அது எனக்கே வெட்கமாகும். உஸ்மானுக்கு நான் இப்படி இருப்பது பிடிக்காது. சொல்வது ஈருலக தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரிடம் ஒழுக்கத்தை எப்படி பிரபதிக்க வேண்டுமோ அப்போதுதான் அந்த சமூகத்தில் இருந்து ஒற்றுமையாக அந்த மக்களிடமிருந்து அந்த சமூகத்தில் நாம் ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும். பெருமக்களே, முதல்ல ஹதீஸ்ல வருது, அத்திபு அவுலாதுக்கும் வஅஹ்சினு தஅதீபஹும், உங்களுடைய குழந்தையை கொஞ்சம் ஒழுக்கத்தோடு நீங்கள் வளருங்கள், அவர்களுடைய ஒழுக்கத்தை அழகுபடுத்துங்கள் என்ற ஹதீஸ். ஒழுக்கத்தோடு வளர்ப்பது என்பது வேறு, ஒழுக்கத்தை அழகுபடுத்துவது என்பது வேறு. ஒழுக்கத்தை அழகுபடுத்துவது என்றால் என்ன பொருள் தெரியுமா? நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். நாம முதல்ல ஒழுக்கமா இருக்கணும். நாம திண்ணையில உட்கார்ந்துகிட்டு புறம் பேசிக்கொண்டு தொழுக போ என்று பிள்ளையை அனுப்பினால் அவன் திருப்பி கேட்கிற ஜெனரேஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இறங்கு, நீ வா. ஜும்மால பயான் பேசிக்கொண்டே இருந்தாரு ஹஸரத். பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் ரொம்ப உணர்ச்சி வசமா இந்த பயானை கேட்டுக்கொண்டே இருந்தவர், ஹஸரத்துடைய ஒரு வார்த்தை அவருக்கு ரொம்ப மனசை டச் பண்ணிருச்சு. நேரா வீட்டுக்கு போனார். போனவர் வீட்டுல இருந்த பெண்மை தன்னுடைய மனைவியை ஒரு புடி பிடிச்சு ஒரு தூக்குனார். புளிக்கு ஒரு தூக்கு. அந்த அம்மாவுக்கா, என்னடா 20 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் நம்மளை இருந்தாலும் இப்படி தூக்குனது கிடையாது, வந்த உடனே ஒரு தூக்கி இருக்கிறாரு, இருக்க விடுங்க, இறக்கி விடுங்க, கதறுது. என்னங்க திடீர்னு சும்மா தொழுதுட்டு வந்துருக்கு. அதனால ஒரு போனஸா ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன் பெருமக்களே, இன்னைக்கு படிப்புக்கு எந்த குறையுமே இல்லை. படிப்புக்கு எந்த குறையுமே இல்லை. நம்ம ஊர்ல கிடையாது. நம்ம ஊர்ல மட்டும் நான் சொல்லல,
துன்யாவில் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, கூத்தாநல்லூரில் மட்டுமல்ல, படிப்பு சிறப்பாக இருக்கிறது பெருமக்களே. பெண் பார்க்க போகும் மாப்பிள்ளைகள் 2 டிகிரி படித்த பெண் மக்கள் அதிகமாக ஆகிவிட்டார்கள். படிப்புக்கு பஞ்சமே இல்லை, திறமைக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் இருக்க வேண்டிய முக்கியமான ஒழுக்கம் அந்த பிள்ளைகளிடம் இல்லை. பெரியவர்களை மதிப்பதில்லை. கணவனிடம் எப்படி பேச வேண்டும், மனைவியிடம் எப்படி பேச தெரியவில்லை. சமூகத்தில் உஸ்தாதிடம் எப்படி இருக்க வேண்டும், சமூக பிரச்சனைகளில் எப்படி தலையிட வேண்டும், ஒன்றும் தெரியவில்லை. எப்படி உண்ண வேண்டும் தெரியவில்லை, எப்படி படுக்க வேண்டும் தெரியவில்லை. இரவிலே நீண்ட நேரம் விழித்து படுப்பதும், பகலிலே தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டுக் கொள்வதும் நம்மளுடைய இந்த சமூகத்திலே இப்பொழுது இப்படி இருக்கிறது. நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். பயான பெருசா பேசக்கூடிய நேரம் இல்லாததினால் சுருக்கமாக முடித்து விடுகிறேன். தம்பி, நீங்க வாங்க. இந்த மதரசா பிள்ளைல மத்த மதரசாவில் தான் ஒழுக்கம் இருக்கிறது என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். ஒரு சயின்ஸ் கிளாஸ்லயோ மேக்ஸ்லயோ மதரசாவில ஓதுறது மட்டும் சொல்லி தருவாங்களா, இல்ல வீட்டுல எப்படி நடந்துக்கணும் என்பதை சொல்லி தருவாங்களா? என்ன சொல்லுவாங்க? அத்தா அம்மா பத்தி எல்லாம் பேசியிருக்காங்களா? என்னன்னு சொல்லுங்க, மைக்க வைங்க, சத்தமா சொல்லுங்க. தாய் மதிக்கணும் சொல்லுவாங்க, தாய் சொல்ல பேசி கேட்கணும் சொல்லியிருக்காங்க, தாய் எழுதி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. வேற என்னன்னு சொல்லுவாங்க? தந்தை பத்தி என்ன சொல்லுவாங்க? தந்தையை பத்தி தந்தை சொல்லும் பேசி கேட்கணும், தந்தையை எழுதி பேசக்கூடாது, தந்தை சொல்லும் சொல்லி கேட்கணும். இதுதான் மத்த மதரசாவினுடைய ஒழுக்கம் கற்பிப்பு. இதுதான் நமது உஸ்வத்துன் ஹசனாவினுடைய தொடர் செயல்கள். இதையெல்லாம் நான் ஏன் இங்கு உங்களிடம் சொல்லுகிறேன் என்றால், நாம் மதரசாவின் மூலமாகவும் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திலும் நம்மளுடைய வீடுகளிலும் பெருமக்களே ஒழுக்கத்தை மிளிர வையுங்கள். ஒழுக்கத்தோடு பிள்ளைகளை பாருங்கள், ஒழுக்கமாக இருக்கிறானா என்பதை பாருங்கள், அவர்கள் படுக்கையை பாருங்கள். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, எந்த பிள்ளையும் அவர்களுடைய படுக்கை குப்புற படுக்க கூடாது. பிள்ளைகள் குப்புற படுத்தால் ஞாபக சக்தி இருக்காது, மறதிகள் அதிகமாகும். பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், ஆண் பிள்ளையாக இருந்தால் வலது புறத்திலே சாய்ந்து படுக்குவதற்கு கற்றுக் கொடுங்கள். அவன் எப்பொழுதெல்லாம் குடிக்கிறானோ வலது கையை பயன்படுத்துகிறானா என்பதை பாருங்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களில் இதையெல்லாம் இந்த மதரசாக்கள் கற்றுக் கொடுக்கிறது. இதை அமல்படுத்த வேண்டும் என்றால் பெருமக்களே, அது வீடுகளின் மூலமாக மட்டும்தான் முடியுமே தவிர கல்லூரிகளிலோ பள்ளிக்கூடங்களிலோ ஏனைய பீரியடுகளுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் அமைத்துக் கொடுக்கும் டியூஷனிலோ இது போன்ற எந்த ஒழுக்கமும் கற்பிக்கப்படாது. அங்க பிள்ளைகள் வெறும் போதிக்கப்படுகிறார்கள். இங்கு நாம் வாழ்வியலை கற்றுக் கொடுக்கிறோம். வல்லோன் அல்லாஹ் கேட்டபடி அமல் செய்யும் நசீபை உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவானாக. மாண்புயர் ஒழுக்கத்தோடு சிறப்பான பிள்ளையாக நம்மை கடந்ததற்கு பின்னாலும் சாலிகான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளையும் நமது சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பெரும் கொண்ட இந்த முயற்சி எடுத்து நடத்திய அற்புதமான சீமான்களுக்கும் வருகை தந்து சிறப்பு தந்து கௌரவப்படுத்திய மேல் நதிகள் உஸ்தாத்மார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா ஃபித்தார்.